ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21 வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எனக்கன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். எப்படி வெள்ளிக்கும் பொன்னுக்கும் குகையும் புடமும் சோதனையாய் தோன்றுகிறதோ, அதே போல மனுஷனுக்கு அவனுடைய புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை என்று இந்த வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இன்றைக்கும் அநேகரிடத்தில் பார்க்கிற ஒரு காரியம் புகழ்ச்சி. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவரிடத்தில் காணப்படுகிற சரீர வளர்ச்சி, தற்பெருமை, தான் வைத்திருக்கிற பொருட்கள், உடைமைகள், நிலம், வீடு, வசதி, இப்படி தன்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை கொண்டு புகழ்ச்சி அடைந்து அவைகள் மூலமாக அநேகரை தன்னோடு கூட வைத்துக் கொண்டு சில நேரங்களில் சிலர் செய்கிற காரியங்களை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான் அவனுக்கு சோதனை என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல மீண்டுமாய் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். எனக்கன்பானவர்களே, உன்னுடைய வாய் அல்ல, உன்னுடைய உதடு அல்ல, புறத்தியான், அதாவது இன்னொருவன் உன்னை புகழ்ந்து பேசட்டும், இன்னொருவன் சொல்லட்டும் நீ நல்லவன் என்று, இன்னொருவன் சொல்லட்டும் நீ நன்மை செய்கிறவன் என்று, இன்னொருவன் சொல்லட்டும் நீ சமாதானம் பண்ணுகிறவன் என்று, இன்னொருவன் சொல்லட்டும் நீ அநேகருக்கு கொடுக்கிறவன் என்று, இப்படி இன்னொருவனுடைய வாயிலிருந்தும் மற்றவனுடைய உதடும் சொல்லட்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து வருகிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை அடைந்து விட்டால், அல்லது ஏதோ ஒரு ஞானத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு தயவினால் பெற்றுவிட்டால், அதை நான் பெற்று வந்தேன், நான் செய்து விட்டேன், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடிந்தது, செய்ய முடியும், இப்படி வகை வகையாய் காரியங்களை அடுக்கி பேசுகிற மனிதர்களை நாம் கொண்டிருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் சங்கீதம் 138 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற புகழ்ச்சி, தற்பெருமை, இவைகளை எல்லாம் கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்திலே மற்றொரு வேத வசனத்தை நாம் பார்ப்போமானால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போ முன்னாடி பார்த்த அந்த வசனத்தின்படி வைத்து பார்ப்போமானால், ஒரு மனுஷனுக்கு உண்டாகுகிற ஒரு புகழ்ச்சி அவனுக்கு சோதனை என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, அப்படிப்பட்ட புகழ்ச்சியை, அப்படிப்பட்ட தற்பெருமையை, அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையை நீங்கள் விட்டுவிட்டு தேவன் எதிர்த்து நிற்கிற பெருமையை அல்ல, தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை அணுகுவீர்களானால், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த இடத்துல கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமானால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எனக்கன்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட புகழ்ச்சியை, எப்பேற்பட்ட பெருமையை, எப்பேற்பட்ட துணிகரமான, எப்பேற்பட்ட மீறுதலை, எப்பேற்பட்ட பாவத்தை, எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டாலும், என் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செய்கைகளை உடைய உனக்கு முன்பாக தேவன் எதிர்த்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை இருதயத்திலே, சிந்தையிலே வைத்துக் கொண்டு அவைகள் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற யாராவது ஒரு வேளை இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கன்பானவர்களே, உயர்ந்தவராய் இயேசு இருந்தாலும் இறங்கி வந்து தாழ்மையோடு அடிமையின் ரூபம் கொண்டு அந்த சிலுவையை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், உனக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி
அவருக்கு இருந்த எல்லா புகழ்ச்சியையும் அவர் தூக்கி எறிந்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், மரித்தார், பின்பு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட என் இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.